தூத்துக்குடியில் திமுக மாமன்ற உறுப்பினர் கஞ்சா விற்பனை செய்வதாக திமுக வட்டச் செயலாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி 40வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருப்பவர் ரீட்டா ஆர்த்தர் மற்றும் அவரது கணவர் ஆர்த்தர் ஆகியோர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதை அதே பகுதியைச் சேர்ந்த திமுக வட்டச் செயலாளர் டென்சிங் தட்டி கேட்டதால் அவர் மீது பொய் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிகிறது. மேலும் ஆர்த்தர் மற்றும் அவரது நண்பர் சேர்ந்து டென்சிங் மற்றும் அவரது மாற்றுத்திறனாளி சகோதரர் கிலாரியை உருவக்கேலி செய்து மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் டென்சிங் மற்றும் அவரது சகோதரர் புகார் மனு அளித்துள்ளனர். என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் 40வது வார்டு கவுன்சிலர் வீடு இருக்கு. அடிக்கடி எலெக்ஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உழைச்சது எங்க டீம் தான். அது ஜெயிச்ச பிறகு அவர் எதிர் டீம் கூட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு எதிராக போட்டி போட்டு அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு எங்க மேல அவதூறு பண்றது கொள்றது பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் மகன் மேலையும் வாட்ஸ்அப்ல அவதூறு பரப்புனதா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்லி திட்டினாலும் நான் கோலப்பட மாட்டேன். என் ஊனத்தை சொல்லி இது பண்ணா எனக்கு மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். 2வது என் மகன் கல்யாணத்துக்கும் எப்படியாவது நிப்பாட்டணும் குறிக்கோள்ல தான் இவங்க எல்லாருமே செயல்படுறாங்க. இவங்க வீட்டுக்கு அடிக்கடி சின்ன சின்ன பையங்களா வர்றாங்க. ஏதோ போதைப் பொருள் எனக்கு ஏதோ செயல்படுற மாதிரி தெரியுது. இதுல இருந்தும் எங்களை காப்பாத்துறதுக்கு ஐயாட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன்.